வணக்கம். இன்னும் உங்கள்ட்ட பழைய ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, அதை இன்னும் நீங்கள் டீமேட்டலைசேஷன் பண்ணலை, அதாவது டீமேட்டுக்கு அந்த ஷேரை ஒன்று கன்வெர்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தானே இது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிமேட்குள்ளே மாற்றுறதுக்கு செபி ஒரு டெட்லைன் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் இது இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த டெட்லைனை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ செபியோடைய இந்த முக்கியமான அறிவிப்பின்படி நம்மளோட ஃபிசிக்கல் ஷேர்ஸ் எல்லாத்தையும் டிமேட்குள்ளே கொண்டு வர இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இன்னும் மாத்தல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட பிசிக்கல் ஷேரை டிமேட்டலைசேஷன் பண்ணி டிமேட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. புதுசா அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்னு நினைச்சாலும் இப்போ நாங்க ஜீரோதாவோட அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா இருக்கோம். எங்கள்கிட்ட உங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஜீரோதா சம்பந்தப்பட்ட எல்லா சப்போர்ட்டும் எங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். நாங்க செபி அறிவிச்ச இந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கறத நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பழைய பிசிக்கல் ஷேர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்மளோட பேருக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் கன்வெர்ட் செய்ய வச்சுக்க ஒரு ஸ்பெஷல் விண்டோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு செபி அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கான காலக்கெடுவும் அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கான காலக்கெடு என்ன அப்படின்னா பிப்ரவரி 5, 2026 இருந்து பிப்ரவரி 4, 2027 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் விண்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் தான், அதுக்குள்ள நம்மளோட பிசிக்கல் ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிமேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஏப்ரல் 1, 2019 முன்னாடி ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும். அது எல்லாமே பேப்பர் சர்டிஃபிகேட்டாவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை மாற்ற முடியும். இந்த ஆப்ஷனில் இந்த பேப்பர் ஷேர்ஸ் எல்லாமே உங்களோட பேருக்கு மாற்றாம இன்னும் அந்த பிசிக்கல் ஷேராகவே இருக்கணும். அதை இப்போ நாம் உங்கள் பேருக்கு மாற்றிட்டு டிமேட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ்க்குன்னு சில கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ பிசிக்கல் ஷேர்ஸை நேம் மாற்றும் பொழுது இனிமேல் பிசிக்கல் ஷேராகவே நம்மளுக்கு தர மாட்டாங்க. அதை டைரெக்டாக நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் அனுப்ப முடியும். அதே போல் நம்ம டிமேட்டுக்குள்ளே அனுப்பின ஷேர் எல்லாமே ஒரு வருஷம் லாக்இன் பீரியடில் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆன நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நம்மளால் விற்க முடியும். அதே போல் அந்த ஸ்டாக்கை பயன்படுத்தி நம்ம பிளட்ஜும் பண்ண முடியாது. அந்த பணத்தை பயன்படுத்தி மற்ற ஷேர்ஸை வாங்க முடியாது. மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. இந்த டிமேட்டலைசேஷனுக்கு கோர்ட் கேஸில் இருக்கிற ஏதாவது ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எலிஜிபிள் ஆகாது. அதையும் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். செபி அறிவிச்ச பொதுவான டாக்குமெண்ட் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா A to Z எல்லா ஹெல்ப்பும் எங்கள் டீமே பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதை நம்ம எந்த புரோக்கர்கிட்ட கொடுத்து நீங்கள் டிமேட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். அதே போல் அது 2019 முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபர் டீட் நடந்திருக்கணும். எப்பயும் போல் கேஒய்சி டாக்குமெண்ட், பேன் அண்ட் ஆதார் தேவைப்படும். டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில் தேவைப்படும். நம்ம டிமேட்டில் வச்சுருக்க அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் தேவைப்படும். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவணங்கள் எல்லாமே ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னு. அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸை புரோக்கர் சைட்லேருந்து புரோக்கரும் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்டு டிபி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அந்த டிபிக்கு தான் ஷேர்ஸ் எல்லாம் கிரெடிட் ஆகும். அவை எல்லாமே பத்திரமா எலக்ட்ரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த அப்டேட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய பழைய ஷேர் சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அலமாரிலையோ பீரோலையோ வச்சுருக்காதீங்க. இந்த ஸ்பெஷல் விண்டோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உடனே அதை டிஜிட்டலாக மாற்றி உங்களோட டிமேட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் டைம் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்குங்க. செபி கொண்டு வந்த இந்த ஸ்பெஷல் விண்டோ ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.